Hi friends, இந்த வீடியோவில் string அதே மாதிரி அந்த stringல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கிறது நான் என்ன செய்கிறேன், லைட்டுன்னு சொல்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் ரெண்டு கொடுக்கேன். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு இங்கே என்ன செய்கிறேன்டா, JavaScript என்று சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ரெண்டு வந்துட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் console.logல இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணி விடுறேன். ஸோ பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. நான் என்ன செய்திருக்கேன், இங்கே டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு கொடுத்துருக்கேன், தட் இஸ் ஸ்ட்ரிங். ஸோ இதில் இருக்கிற மெத்தட்ஸை நம்ம பார்ப்போம். வந்துட்டு இதுக்குள்ளே என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், இதை பேஸ் பண்ணின்னு சொல்லி பார்த்தீங்களாண்டா நம்ம ஸ்லைஸ் யூஸ் பண்ணலாம். முதலாவதாக நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் கூட ஸ்லைஸ் எப்படி அறையில் யூஸ் பண்ணுறதுங்கிறதை நம்ம பார்த்துருந்தோம். இந்த சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் கூட நமக்கு வரப்போகுது. நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இந்த ஸ்கிரிப்ட் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ பாருங்கள், இண்டெக்ஸ் பொசிஷனை 0 1 2 3. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இங்கே 3 கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு 4 கொடுக்கணும், 4. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு ஸ்கிரிப்ட்ங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், 0 1 2 3 4. அப்போ 4ங்கிற இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து எந்த ஸ்ட்ரிங் முடியும் வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ் அவ்வளவும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம், இங்கே 4 கொடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஜாவாண்டு பிரிண்ட் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், 0, இந்த மாதிரி கொடுத்தீங்களா இருந்தால் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள், எனக்கு ஜாவான்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன் 0 இண்டெக்ஸ் பொசிஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும், எதுலேருந்து 0லேருந்து எண்ட் ஆகணும், இந்த ஸ்ட்ரிங் எஸ் வரைக்கும் வரணும், அந்த 4 இண்டெக்ஸ் பொசிஷனில் ஸ்டாப் ஆகிடணும் என்று சொல்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த ஸ்லைஸில் இப்படி கூட நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பிரித்து எடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இண்டெக்ஸ் ஆஃப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், இந்த எஸ் எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குன்னு சொல்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே எஸ்ஸை வந்துட்டு கேபிட்டல்னு சொன்னால் கேபிட்டலில் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு 4ன்னு சொல்கிற இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது. அப்போ பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கலாம், 0 1 2 3 4. அப்போ எஸ் வந்துட்டு 4ல் இருக்குது. அப்போ நம்ம சிங்கிள் ஒரு லெட்டர் தான் கொடுத்து பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்கிரிப்டுங்கிற அந்த டெக்ஸ்ட் அப்படியே கொடுத்தா கூட இந்த ஸ்கிரிப்டுங்கிறது எத்தனாவது இண்டெக்ஸ் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத தரும். ஸோ நமக்கு பாருங்கள், சேம் அவுட்புட் தான் திருப்பியும் டிஸ்பிளே ஆக போகுது. ஏன் எஸ் வந்துக்கிட்டு நம்ம ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் சரி, எஸ் கொடுத்தாலும் சரி, நமக்கு இங்கே 4 சொல்கிற இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து தான் இது ஓப்பன் ஆகி வருது. சரிங்களா? அதிலேருந்து தான் நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதுக்கு முன்னுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன். சரிங்களா? ஸோ முன்னுக்கு ஒரு ஸ்பேஸ் உண்டு, எனக்கு எத்தனை ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ நான் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன்னு பாருங்கள், எனக்கு தேவை இல்லாமல் முன்னுக்கும் ஸ்பேசஸ் வந்துக்கிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம், இல்லை முன்னுக்கோ அல்லது பின்னுக்கோ எனக்கு தேவையில்லாமல் ஸ்பேசஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம், இந்த இடத்த ட்ரிம்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ட்ரிம் ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்களா இருந்தால் இப்போ பாருங்கள், இங்கே முன்னுக்கு ஸ்பேஸோடு வந்த JavaScript இப்போ எக்ஸிக்யூட் பண்ணதும் இந்த இடத்த எனக்கு முன்னுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் இந்த JavaScript எனக்கு என்ன செய்யுது, இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போது ட்ரிம் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அன்பவுண்டடாக இருக்கிற முன்னுக்கும் அதே மாதிரி பின்னுக்கு இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே அதை ரிமூவ் பண்ணிக்கும். ஸோ இது எந்த இடத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டா, பாஸ்வேர்டு ஒரு ஆள் டைப் பண்ணும்போது மேபி அவர் தெரியாமல் ஸ்பேஸ் விட்டு எண்டில் டைப் பண்ண போட்டு அதை மிஸ் பண்ணி சேவ் பண்ணாருண்டா, ஸ்பேஸையும் ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்து பாஸ்வேர்டை கொடுக்கும்போது திருப்பி அவரை என்டர் பண்ணக்க அந்த எரர் நமக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். மீன் அவர் ஏபிசி என்று கொடுத்துருந்தாருண்டா ஸ்பேஸை தெரியாமல் அவர் ஃபர்ஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்துருப்பார். பட் திருப்பி அவர் ஏபிசி என்று கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டவா வேலை செய்யாமல் போகும். ஸோ அதனால் அந்த ஸ்பேஸஸை வந்துட்டு நம்ம என்ன செய்துக்கலாம், ட்ரிம் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு அந்த தேவையில்லாத ஸ்பேஸஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகிடக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, எனக்கு நம்பர்ஸ் வந்துக்கிட்டு இப்போ நான் என்ன நம்பர் கொடுத்தேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், டிஸ்பிளே நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கேன். இவர் ஒரு நம்பர் எனக்கு தருவார். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 சொல்கிற ஒரு நம்பர் எனக்கு டிஸ்பிளே பண்ணி தருவார். அப்போ நான் என்ன செய்கிறேன், நம்பர்னு சொல்லி வேண்டி எடுக்கேன்.
வேண்டிய எடுத்தீங்கன்னா console டாட் லாக் என்று சொல்கிற ஃபங்க்ஷனில் நான் நம்பர் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்படி நம்பர் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். டிஸ்பிளே நம்பர் ஒரு 5 கொடுக்கணும். ஸோ இதை கிளியர் பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணதும் பாருங்கள் எனக்கு 5 வந்திருக்கு. பட் இந்த 5க்கு முன்னுக்கு 000 எனக்கு வரணும். என்ன செய்கிறேன் 1 2 இப்படி கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருக்கேன். இதுவே நான் 10 கொடுக்கணும். கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு 0010 சொல்கிற வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. பட் இங்கே 4 டிஜிட்ஸில் வருது. பட் எனக்கு அப்படி வரக்கூடாது. எனக்கு எப்படி வரணும்? இப்போது 3 டிஜிட்ஸ்ன்னு சொன்னால் 005 வந்தது. நான் 2 டிஜிட்ஸ் நம்பர் கொடுக்கக்கிட்டப்போ 010 சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்கணும். பட் அது எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் செய்யலாமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம செய்துக்கலாம். ஸோ அதுக்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும்? இவரை ஸ்ட்ரிங்காக மாற்றணும். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரிங் இந்த நம்பரை ஸ்ட்ரிங்குள்ளே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் பேட் ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்? எத்தனை டிஜிட்ஸில் நமக்கு வேணுமங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் லென்த் வந்துட்டு எத்தனைன்னு சொல்லி கொடுத்துடும். கொடுத்ததுக்கப்புறம் எந்த டேட்டா வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம், 0 வச்சு ஃபில் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்கிறத நம்ம கொடுத்துக்கணும். இப்போ நான் 0 வச்சு ஃபில் பண்ணுறதை கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ நான் இதை கிளியர் பண்ணுறேன் ஒரு சரம். இப்போ பாருங்கள் 5 சொல்லி கொடுக்கேன். 5 கொடுத்தா எனக்கு முன்னுக்கு 00 வந்து 5 சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்கு. நீங்கள் எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் இங்கே கொடுக்கலாங்க. நீங்கள் 5 கொடுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா 5 டிஜிட்ஸில் வரக்கூடிய மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துக்கிட்டு நமக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்றா நமக்கு இருக்க போகுது. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறேன், லெட் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் நான் என்ன செய்கிறேன், நீங்கள் student 1 comma student 2 comma student 3 இப்படி கொடுத்துட்டேன். ஸோ இது அவ்வளோ பேரையும் இவங்களோட டேட்டாவை ஒரு அறைக்குள்ளே கொண்டு வந்து நான் போடணும்னு சொன்னால் இங்கே நான் என்ன செய்யப்படுறேன்னு பாருங்கள். வெரி சிம்பிள் வந்துக்கிட்டே நமக்கு இங்கே ஸ்ப்ளிட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம அதை வச்சு அறையாக மாற்றிக்கலாம். நான் என்ன செய்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், ஸ்டூடெண்ட் நேமை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். எதை வச்சு இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுங்கடா, கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், console டாட் லாக் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போது எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு இது அறையாக டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ எந்த ஒரு ஸ்பேஸஸும் வரல. இன்கேஸ் நம்ம எப்படி ஸ்பேஸஸ் கொடுத்துருக்கோம்னு வைங்களேன், இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ கூட நமக்கு என்ன செய்திருக்கு, இந்த இது ஸ்பேஸ், அதுக்கு முன்னுக்கு இருக்கிற கமா, அதோட இருக்கிற டெக்ஸ்ட். அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே என்ன அவுட்புட் வந்துச்சோ அதே அவுட்புட் வந்துச்சு. ஸ்பேசஸ் இங்கே எடுத்துருக்கு. ஏன், இந்த ஸ்பேஸில் இந்த ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு இருக்கிற டேட்டாவை எடுக்கும். ஸ்பேஸுக்கு அடுத்ததாக இருக்கிற ஸ்பேஸோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ இப்படி வரக்கிட்டவா நமக்கு இந்த இடத்த ட்ரிம்பன்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம அதை லூப் ஒன்று பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாகவே ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ லூப் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ போய் அந்த வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை, இங்கே ஸ்பேசஸ் வந்திருக்கு, அந்த ஸ்பேசஸோடு சேர்த்து நம்ம டிஸ்பிளே பண்ண மாட்டோம். அப்போ நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தீங்களா இருந்தால் இப்போ நான் கிளியர் பண்ணுறது பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது நமக்கு என்ன செய்யலை, இங்கே முன்னுக்கு ஸ்பேசஸ் வரல. ஏன், இந்த கமாவும் ஸ்பேஸும் சேர்ந்த மாதிரி இருக்கிற இதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க என்று சொல்கிறதுக்காக வேண்டி நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி கொடுத்தாலும் என்ன செய்யும், நமக்கு அது ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் நாம் ஒரு டெக்ஸ்ட்டை திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம்னு சொன்னால் நீங்கள் அதை கூட நீங்கள் செய்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், லெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசைனை கொண்டு வருகுது.
பின்னுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த பேர் மல்டிபிள் டைம் வந்துட்டு ரிப்பீட் ஆகி உங்களுக்கு காட்டணுமென்று சொன்னால் அந்த ஒரு டிசைனோட்டு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வேயை கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். நேம் ஈக்குவல் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வந்துட்டு ரியாக்ட்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், console.log. நான் இப்போ கன்சோலில் லாக் பண்ணி காட்டுறேன். பட் இதை நம்ம ஜாவாஸ்கிரிப்டை நம்ம என்ன செய்யலாம், HTML பேஜில் வந்துட்டு அப்பெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். எத்தனை தரம் பண்ணுங்கடா, 5 டைம்ஸ் பண்ணுங்கள் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை நான் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள். எனக்கு ரியாக்ட்னு சொல்லி 5 டைம் வந்திருக்கு. நான் என்ன செய்கிறேன், ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், எனக்கு தேவையான மாதிரி 1 2 3 4 5 சொல்லி நமக்கு என்ன செய்திருக்கு, இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ 5 டைம்ஸ் இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு நமக்கு திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அரேஸுக்கு யூஸ் பண்ண மாதிரி லென்த்தை கூட நம்ம என்ன செய்யலாம், இங்கே இதுக்கு கவுண்ட் பண்ணி பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், லென்த் கொடுக்கேன் சொல்லி கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு 6 லென்த் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 ஸ்பேஸையும் சேர்த்து 6 லெட்டர்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குங்கிறத அதை ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு 500 டேட்டாஸ் வந்துட்டு 500 நம்பர்ஸ் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஸ்ட்ரிங், அதுக்கூட அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் ரிலேவெண்ட்டாகவும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய புதிய விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.